ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ட்ராப் தமிழ். ஒரு நாள் ஒரு அறிவு துளி வெற்றிக்கு பெரியபடி. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்னா இந்திய அரசியலமைப்பு பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுல அதோடைய ஹிஸ்டரி என்ன, ஸோ சிட்டிசன்ஷிப்னா என்ன, சிட்டிசன்ஷிப் எப்படி நம்ம வாங்க முடியும், எப்படி நம்மளால இழக்க முடியும், அது மாதிரி அண்ட் கீ ஃபேக்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு சில விஷயத்த பத்தி தான் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருந்தோம், ரைட்டுங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துருவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல இந்திய அரசியலமைப்பு அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள். அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அடிப்படை உரிமைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து நம்ம வீடியோல குடியுரிமை, அதாவது சிட்டிசன்ஷிப் பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ சிட்டிசன்ஷிப் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் அது பாகம் 2 பார்ட் 2. அதோடைய ஆர்டிகல்ஸ் 5ல இருந்து 11 வரைக்கும் இருக்குன்னு நம்ம நேத்து வீடியோல பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் இப்போ அந்த சிட்டிசன்ஷிப்க்கு அடுத்தது அடிப்படை உரிமைகள் வரும். இந்த அடிப்படை உரிமைகள் பகுதி 3. ஓகேங்களா? இந்த பகுதி 3, இந்த அடிப்படை உரிமைகள் இதோடைய சட்டப்பிரிவுகள் பார்த்தீங்கன்னா 12ல இருந்து 35. அது 11ஓட சிட்டிசன்ஷிப் முடியுது. அதுக்கப்புறம் 12ல இருந்து 35 வரையும் எதை பத்தி சொல்றாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள் பத்தி தான் நம்மளுடைய அரசியலமைப்புல இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 12ல இருந்து 35 வரைக்கும் ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களா? இப்போ முதல்ல இந்தியால 7 அடிப்படை உரிமைகள் தான் இருந்தது. ஓகேங்களா? இப்போ ஆனா கரண்டா 6 அடிப்படைகள் உரிமைகள் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த இந்திய அரசியலமைப்பின் அரசியலமைப்புல இந்த பகுதி 3, அதாவது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த அடிப்படை உரிமை, இது இந்தியாவுடைய மகா சாசனம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். அடிக்கடி கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்பாங்க. இந்தியா மகா சாசனம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஓகேங்களா, அடிப்படை உரிமைகள், இதோடைய பார்ட் என்னன்னா பகுதி 3 அப்படின்ட்டு நீங்க டிக் அடிக்க வேண்டியதான். ஓகேங்களா? இப்ப அடுத்து சட்டப்பிரிவு 32, அதாவது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பத்தி ஒரு பேராகிராஃப் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இதை மட்டும் தனியா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப இந்த இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய உரிமைகள் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த உரிமையெல்லாம் யாராவது பறிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா என்ன பண்றது? சோ அதுக்காக தான் இந்த ஆர்டிகல் 32 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதை அம்பேத்கர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆர்டிகல் 32 அரசியலமைப்பு இதையும் மட்டும் சொல்றாரு. இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. ஸோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஆர்டிக்கிள இதயம் மட்டும் வாழ்மா அப்படின்ட்டு அம்பேத்கர் சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஆர்டிகிள் 32 அப்படின்றது படிக்கணும். அப்படின்னா ஸோ இது நம்மளுடைய உரிமையை காப்பாத்துறதுனால இது என்ன சொல்றாங்கன்னா, அதனாலதான் உச்ச நீதிமன்றத்தை அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ இதையும் ஒப்பிடுங்க. ஓகேங்களா? இப்போ இப்போ உச்ச நீதிமன்றம் இப்ப நம்மள நம்ம உரிமையை பாதுகாக்கணும். சோ அதுக்காக கோர்ட் போடுற ஆர்டர் தான், அந்த உத்தரவுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா நீதி பேராணை அப்படின்றாங்க. அந்த நீதி பேராணை மூலயமா தான் நம்மளுடைய உரிமையை யாராவது எது மூலயமா பறிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கோர்ட் ஆர்டர் கண்டிப்பா போடுவாங்க. ஓகேங்களா? இந்த நீதி பேராணை 5 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். சோ லாஸ்டா ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ், அதாவது தமிழ்ல ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஷார்ட்டா சொல்லணும்னா ஆளை கொண்டு வா அப்படின்ற மாதிரி ஷார்ட்டா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கதையை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டை போலீஸ் கூட்டிட்டு போயிடுறாங்க. விசாரிக்க கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஒரு 2 நாள் ஆகியும் உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரல, காணோம். ஸோ நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேக்குறீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் இல்லையே, நாங்க அவரை அனுப்பிட்டோமே அப்படின்றாங்க. எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. அப்படின்ட்டு போய் சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ உங்க நண்பர் உங்க ஃப்ரெண்டு எங்க இருக்காரு, உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்ட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? ஸோ உங்களுக்கு பயமா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நீங்க உடனே இமீடியட்டா கோர்ட்டுக்கு போய் ஹேபியஸ் கார்பஸ் சொல்றீங்களா? ஸோ இது மனு போடுறீங்க. இந்த பேர்ல மனு போடுறீங்க. கோர்ட் உடனே போலீஸ்க்கு ஆர்டர் போடுவாங்க. என்ன மாதிரி ஆர்டர் போடுவாங்கன்னா, நாங்க சொல்ற டைம்க்குள்ள அந்த ஆளை உயிரோட எங்க முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் கோர்ட் போடுவாங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா, ஸோ நம்ம எல்லாருமே ஜெய்பீம் படம் பார்த்துருப்போம். ஸோ அதுல
ஒருத்தரை வந்து போலீஸ் வந்து கூட்டிட்டு போறாங்க. ஆனா அவர் எங்க இருக்காரு, ஏது இருக்காருன்ட்டே வந்து தெரியாது. அப்போ கோர்ட்ல இருக்கிற வக்கீல் என்ன பண்றாரு, கோர்ட் வந்து ஒரு போடுறாங்க இல்லையா? ஸோ அந்த வழக்கு தான். அந்த வழக்கறிஞர் போடுற வழக்குக்கு பேர் தான் ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்ற மாரி சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, கட்டளை இருத்தும் நீதி பேராணை. கட்டளை இருத்தும் நீதி பேராணைய வந்து மேண்டமஸ் அப்படின்றாங்க. ஸோ, இதுக்கு வந்து ஷார்ட்டா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், உங்க வேலைய ஒழுங்கா செய்யுங்க மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளா நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போறீங்க. அங்க இருக்கிற ஆஃபீசர் வந்து என்ன ரீசன்னே தெரியாம, உங்க வேலைய செய்ய மாட்டேன் அப்படின்ற மாரி இழுத்தடிக்கிறாரு. உங்க வேலையே செய்யல அப்படின்னா, அப்போ வந்து கோர்ட் என்ன மாரி ஆர்டர் போடுவாங்கன்னா, இந்த கேஸ் நீங்க போட்டீங்கன்னா, கோர்ட் என்ன மாரி ஆர்டர் போடுவாங்கன்னா, "நீங்க எதுக்காக இந்த சீட்ல உட்காந்துட்டு இருக்கீங்க? மக்களோட வேலை செய்ய தானே! அந்த வேலைய உடையணும் செய்யுங்க." அப்படின்ட்டு கோர்ட் போடுற ஆர்டர் தான் வந்து இது. ஓகேங்களா? கட்டளை விடுதல் நீதி பேராணை. அடுத்தது 3வதா வந்து தடையுறுத்தும் நீதி பேராணை. இது இங்கிலீஷ்ல வந்து ப்ரொஹிபிஷன் அப்படின்றாங்க. இது ஷார்ட்டா நீங்க சொல்லணும்னா, எல்லையை தாண்டாதே நிறுத்து அப்படின்ற மாரி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, உதாரணமா ஒரு லோயர் கோர்ட். கீழ் நீதிமன்றம் இருக்கு. அவங்களுக்கு அதிகாரமே இல்லாத ஒரு கேஸ வந்து விசாரணை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு மேல இருக்கிற ஹை கோர்ட்ல இருந்து ஆர்டர். என்ன மாரி ஆர்டர் வரும்னா, "ஹலோ, இது உங்க ஏரியா இல்ல. இதோட இந்த கேஸ் நிறுத்துங்க. உங்க வரம்ப தாண்டி நீங்க போகக்கூடாது." அந்த மாரி வந்து ஆர்டர் போட்டு அவங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதுதான் வந்து தடையுறுத்தும் நீதி பேராணை. ஷார்ட்டா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வதா வந்து பார்த்தீங்கன்னா, நெறிமுறைப்படுத்தும் நீதி பேராணை. ஸோ இத வந்து செர்கியோரை அப்படின்றாங்க இங்கிலீஷ்ல. ஓகேங்களா? இதுக்கு ஷார்ட்டா வந்து ரத்து பண்ணு, எனக்கு அனுப்பு அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து ஒரு லோயர் கோர்ட் இப்போ கீழ் நீதிமன்றம் இருக்காங்க. அவங்க தவறான ஒரு தீர்ப்ப வந்து குடுத்துட்டாங்க. அப்போ ஹை கோர்ட் இருக்கு இல்லைங்களா? மேல் நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஆர்டர் அனுப்புறாங்க. என்ன மாரி அனுப்புவாங்கன்னா, "நீங்க கொடுத்த தீர்ப்புல தப்பு இருக்கு. அந்த ஃபைல அப்படியே மேல இருக்கிற ஹை கோர்ட்டுக்கு, இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பி வைங்க. நாங்க அத சரி பண்ணிக்கிறோம்." அப்படின்ற மாரி வந்து ஆர்டர் வரும். ஓகேங்களா? ஸோ இது 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, ப்ரோஹிபிஷன் அண்ட் செர்ஃபியோரரை. இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரோஹிபிஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க கேஸ வந்து விசாரணை பண்றதுக்கு, அதாவது அவங்க ஜட்ஜ்மென்ட் குடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? தடை பண்ணிடுறாங்க. ப்ரோஹிபிட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இதுக்கு மேல நீங்க வந்து இது பண்ணாதீங்க. அந்த கேஸ் முடியறதுக்குள்ளேயே வந்து ஆன்கோயிங் கேஸே என்ன பண்ணிடுறாங்கன்னா, சால்வ் பண்ணிடுறாங்க. என்ன ஏதுன்றது. ஆனா, நெறிமுறைப்படுத்தும் நீதித்திறனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க தீர்ப்பு சொல்லிடுறாங்க. தவறான ஒரு தீர்ப்பு ஜட்ஜ்மென்ட் வந்து குடுத்துடுறாங்க. குடுத்துட்ட பிறகு வந்து ஹை கோர்ட்டும், சுப்ரீம் கோர்ட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்ட் பண்றது தான் வந்து ஆ சர்டியோரை. ஓகேங்களா? இதுதான் வந்து இது 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அட் லாஸ்ட் 5வதா வந்து பார்த்தீங்கன்னா, தகுதி முறை வினவும் வினவும் நீதி பேராணை. அதாவது இங்கிலீஷ்ல வந்து குவோ வாரண்டேவ் அப்படின்றாங்க. இதுக்கு நீங்க ஷார்ட்டா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, எந்த தகுதியும் இல்ல. நீங்க ஏன் இந்த சீட்ல இருக்கீங்க? அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிளா, ஒருத்தர் வந்து நேர்மையா கரெக்ட்டா எக்ஸாம் எழுதாம, லஞ்சம் குடுத்துட்டு வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா, அப்போ கோர்ட்ல இருந்து ஆர்டர். கேஸ் போட்டோம்னா, அவங்களுக்கு ஆர்டர் என்ன மாரி வரும்னா, "இந்த கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு வர உனக்கு என்ன தகுதி இருக்கு? எந்த அதிகாரத்துல இந்த பதவியில இருக்க? ஆதாரத்த காட்டு." அப்படின்னு அவங்க சர்டிஃபிகேட்லாம் காட்டுறாங்க, அனலைஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஓகேங்களா? இதுதான் இந்த 5 வகையா வந்து நீதி பேராணை. இப்ப இதுக்கான ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, அண்ட் இந்த 5 பொறுத்தவரைக்கும் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க. அதனால இது நல்லா வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மெமரைஸ் பண்றதோட நான் சொன்னத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்கான ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் வந்து இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஹேபியஸ் இருக்கு இல்லையா? ஹே எச். எச் என்ன ஸ்டார்ட்டிங் ஹெச் ஃபார் ஹியூமன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மனிதனை கொண்டு வா. ஆள கூட்டிட்டு வா அப்படின்றதும் கேஸ் போடுறாங்க. கோர்ட் ஆர்டர் போடுறாங்க. என்னன்னா, ஒரு ஆளு இந்த டைம்க்குள்ள வரணுன்ற மாரி சொல்லுவாங்க. ஹியூமன் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 2வது வந்து மேண்டமஸ். எம் ஃபார் மேண்டேட்டரி. கட்டாயமா செய்யணும். அதாவது கட்டாயமா என்ன பண்ணணும், அவங்களுக்கு அந்த வேலைய முடிச்சு குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க இல்லையா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வது ப்ரோஹிபிஷன். ப்ரோஹிபிஷன் பி ஃபார் பிரிவென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தடுக்கிறது. அதாவது அது தப்பான ஜட்ஜ்மெண்ட்ஸ் குடுக்கறதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்றாங்க, தடுத்துடுறாங்க இல்லையா? அதனால பிரிவென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது வந்து சர்க்குலர் அறை. சி சி ஃபார் கரெக்ட். கரெக்ட்
என்ன திருத்தம் என்ன அந்த திருத்தம் ராங்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து இங்க திருத்தம் பண்றாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 5வது என்ன கியூ வாரண்ட். ஸோ கியூ ஃபார் கொஸ்டின், அதாவது கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்கறாங்க, நீங்க எந்த தகுதியில இந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்குன்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 மெமரைஸ் பண்ணிப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன். இப்ப அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அடிப்படை உரிமை மொத்தம் 6 இருக்கு அப்படின்றது வந்து நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த அடிப்படை உரிமையா 6 அதோடைய பிரிவு பத்தி தான் வந்து இந்த பேஜ்ல வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன உரிமை பத்தி சொல்றாங்கன்னா, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அடுத்து சமய சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை மற்றும் அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது என்னன்றது நம்ம இப்போ கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த உரிமை ஒண்ணு ஒண்ணா வந்து உள்ள இருக்கிற பிரிவு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப இந்த உரிமை இந்த பிரிவுக்கு வந்து ஷார்ட்கட் மெத்தட் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த 6 உரிமைக்கான ஷார்ட்கட் மெத்தட் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சமத்துவ உரிமை அப்படிங்கிறாங்க. இப்போ சமத்துவ உரிமை வந்து 14ல இருந்து 18. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமமா 14 அப்படின்றது வந்து 14 வயசுல வந்து ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நீங்க எப்படி நீங்க வந்து டயலாக் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 14 வயசுல வந்து ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்றதுல 14ல இருந்து 18 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு வந்து சமம் அப்படின்ட்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஈஸியா. 2வது வந்து சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை எதுல இருந்து 19 வயசுல இருந்து 22 வரைக்கும் சொல்றாங்க இல்லையா? அப்போ 14ல இருந்து 18 வந்து நம்ம ஸ்கூலுக்கு போறோம் சமம் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்து 19ல இருந்து 22 வந்து காலேஜுக்கு போறோம். சுதந்திரமா வந்து போறோம் அப்படின்னா சுத்துறோம். அதனால வந்து சுதந்திர உரிமை வந்து நமக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 3வது என்ன கொடுத்துருக்காங்க? சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது வந்து 23 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 14ல இருந்து 18 வந்து ஸ்கூலுக்கு போகணும் சமமா. அடுத்தது 19ல இருந்து 22 வந்து காலேஜுக்கு போகிற சுதந்திரமா. அப்புறம் 23ல இருந்து 24 ரெண்டு வந்து என்ன பண்றோம்னா வேலைக்கு போறோம். ஓகேங்களா? ஸோ வேலை செய்யற இடத்துல வந்து நம்மள வந்து யாராவது சரண்டா என்ன பண்றோம்? இந்த உரிமையை வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் சுதந்திரத்துக்கு எதிரான உரிமை. இப்ப அடுத்தது வந்து சமய சார்பு உரிமை. ஓகேங்களா? இப்போ ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும். அடுத்தது சமய சார்பு. இப்போ 25 வயசுல மட்டும் வந்து என்ன பண்றோம்னா சாமி கும்பிடுறோம். ஓகேங்களா? அப்போ எந்த மதத்தை வேணாலும் வந்து பின்பற்றலாம். இது ஒரு பக்தி மதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 25 வயசுக்கு மேல என்ன பண்றீங்கன்னா சாமி கும்பிடுவீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 25ல இருந்து 28 வருது. அதுக்கு அடுத்தது வந்து 29, 30 வயசுல வந்து டிகிரி முடிக்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கல்வி கலாச்சாரம் உரிமை. இது என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் வந்து சிறுபான்மையினருக்கு கல்வி உரிமை இது நம்ம கலாச்சாரத்துக்கு காப்பாத்தலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 6வது வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காண உரிமை. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். 32 வந்து இதுதான் வந்து ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யார் சொன்னாரு? அம்பேத்கர் சொன்னாரு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ மேல சொன்ன 5 உரிமையும் வந்து ஏதாவது பாதிப்பு இருந்தா வேற என்ன பண்ண போறோம்? கோர்ட்டுக்கு போய் தீர்வு தரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் 32. 6 ரைட்ஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். இது உள்ள இருக்க பகுதி என்ன இல்லையா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் வந்து ஸ்கூல் சமம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இந்த சமத்துவ உரிமையில உள்ள பார்க்கறதுக்கு வந்து ஷார்ட் பிரேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டப்படி பாகுபாடு இல்லாம வேலை கொடுத்தோம், தீண்டாமையும் பட்டமும் ஒழியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எப்படி 14ல வந்து சட்டப்படி, 15ல பாகுபாடு அதாவது ஜாதி மொழி பாகுபாடு காட்டப்படுது. 16ல வேலை அரசு வேலை அனைவருக்கும் சமம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 17ல வந்து தீண்டாமை ஒரு பாவம் ஒழிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. 18ல வந்து பட்டம் அதாவது ராணுவ கல்வி தவிர மற்ற பட்டங்கள் வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டப்படி பாகுபாடு இல்லாம வேலை கொடுத்தா தீண்டாமை பட்டமும் ஒழியும். சட்டம் பாகுபாடு வேலை தீண்டாமை பட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்தது வந்து சுதந்திர உரிமை. சரி, சுதந்திர உரிமை நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ காலேஜ் பார்த்தோம் இல்லையா? காலேஜ்ல சுதந்திரமா பார்த்தோம். நீங்க இப்படியே நினைச்சுக்கலாம், இல்லை இப்படி கூட வச்சுக்கோங்க. சுதந்திரம் வந்து அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நாலுன்றது என்ன பறவை 4 திசைக்கும் பறக்கும். பறக்கிறது சுதந்திரமா பறக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 திசையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 19, 20, 29 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வந்து நீங்க பேச்சு தண்டனை உயிர் கைது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஷார்ட் குவிக்கா வந்து என்ன பார்த்தீங்கன்னா சுதந்திரமா பேசினா உயிர் வாழலாம், கல்வி கத்துக்கலாம், கைதாக மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுல எதாவது சொல்ல வராங்கன்னா பேச்சு தண்டனை உயிர் கல்வி கை
வச்சுக்கோங்க. ஸோ 19 என்ன சொல்றாங்க, பேச்சு வந்து சுதந்திரமா பேசலாம் கூடலாம் சுத்தலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 20ல வந்து தண்டனை. ஒரு தப்புக்கு ஒரு தடவை வந்து தண்டனை வந்து கிடையாது. ஒரு தப்புக்கு ஒரு தடவை தான் தண்டனை. 2 தடவை கிடையாது. ஓகேங்களா? 21 வந்து உயிர். ஓகேங்களா? அதான் கௌரவமா உயிர் வாழணும் அப்படின்ற மாதிரி உரிமை. ஓகேங்களா? 21 என்ன சொல்றாங்கன்னா, கல்வி அதாவது 6லிருந்து 14 வயசு வரை கட்டாய கல்வி அப்படின்றாங்க. அதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 21. அடுத்தது 22 வந்து கைது. அது காரணம் இல்லாம யாரையும் வந்து கைது செய்யக்கூடாது. இதுக்கு ஷார்ட் ட்ரிக் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும், சுதந்திரமா பேசினா தண்டனை வராது, உயிர் வாழலாம், கல்வி கற்றுக்கலாம், கைதாக மாட்டோம் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவீங்களா. மூணாவது என்ன சொன்னேன், சுதந்திரனுக்கு எதிரான உரிமை 24 24 இது எப்படி அப்ரோச் பண்ணலாம், பெரியவங்க குழந்தைங்கன்னு அப்ரோச் பண்ணுவீங்களா. அதாவது 24 என்ன பண்றோம், வேலைக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. 23 வந்து கட்டாய வேலை, அதாவது பெரியவங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. கட்டாயமா வேலை, ஆள் கடத்தல் வந்து எதுவும் கூடாது அப்படின்னு அப்ரோச் பண்ணுவாங்க. 24 வந்து 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளே தொழிலாளர் முறை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ 23, 24, 23 பெரியவங்க வச்சுங்க, 24 குழந்தைங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது 4வதா வந்து சொன்னோம்னா சமய சார்பு உரிமை. இதை நம்ம எப்படி சொன்னேன், 4 வேதம் பத்தி சொன்னேன். அப்போ 24 வேதம் ஓகேங்களா. 25, 26, 27, 28 4 வருது இல்லையா. இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதம் நிர்வாகம் வரி கல்வி ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் மதம், எந்த மதமும் பின்பற்றலாம். நிர்வாகம் வந்து மத நிர்வாகங்களை வந்து நிர்வாகம் செய்யலாம். வரி வந்து மதத்திற்கு வரி கட்டணும் அப்படின்ற விஷயம் வந்து தேவையில்லை அப்படின்னா. 28ல வந்து கல்வி, அதாவது அரசு கல்வி நிறுவனம் மத போதனை வந்து கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது 5வது எதை பத்தி சொல்றாங்க, கல்வி கலாச்சார உரிமை பத்தி சொல்றாங்க. இது வந்து 29, 30 ஓகேங்களா. இது என்ன சொல்லுவோம், கல்வி கலாச்சார உரிமை வந்து 32 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 29, 30 இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, சிறுபான்மையினர் பாதுகாப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 29ல வந்து பாதுகாப்பு பத்தி சொல்றாங்க. யாருடைய பாதுகாப்புனா சிறுபான்மையினர் மொழி எழுத்து கலாச்சார பாதுகாப்பு சொல்றாங்க. 30ல வந்து நிறுவனம் சிறுபான்மையினர் தமக்கான கல்வி நிறுவனங்களை வந்து நடத்தலாம் அப்படின்றாங்க சொல்றாங்க. அடுத்தது வந்து 6வது எது சொல்றாங்கன்னா, தீர்வு காணும் உரிமை. இதுதான் வந்து நம்ம ஆல்ரெடி இது நீதி பேரங்களை பத்தி நம்ம பண்றாங்க. இதை வந்து இதய மற்றும் யார் சொல்றாரு, அம்பேத்கர் சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறது. இதுல 32 வந்து யாரை பத்தி பத்தி சொல்றாங்க, உரிமைகளை பத்தி சொல்றாங்க. அது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து போகலாம். உரிமைகளை வந்து படிச்சோம்னா உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. சோ இன்னும் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீங்க இது நம்பர் வைஸா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. சமத்துவம் 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதந்திரம் 4, சுரண்டல் 2, சமயம் 4, கல்வி 2, தீர்வு 1. இது எப்படின்னா ஒரு நியூமரிக்கா ஒரு கான்டாக்ட் நம்பர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். 542421 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்து ஆஹ் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா. அடுத்தது இதுக்கு கீழயே வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியும் கொடுத்துட்டு, அதுல 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆண்டு வந்து முக்கியம். 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறாங்க 1978 அப்படின்னா. சரி, இதுபடி அடிப்படை உரிமை பதிவுல வந்து 31வது பிரிவு வந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 31வது பிரிவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்துரிமையை பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுல இருந்து நீக்கிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 3 ஏவின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வந்து வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. அதாவது பிரிவு 31ல இருந்து எடுத்துட்டு 12 பிரிவுல இருக்க 307 வந்து ஒரு உரிமையா வந்து வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா. இந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் பத்தி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய உரிமைகள் வந்து பெற்றிருக்காங்க. ஆனா நாட்டுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருது, அப்ப என்ன ஆகும் அந்த உரிமையெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எமர்ஜென்சி ரூல் அப்படின்னு ஒரு சினாரியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ திடீர்னு நம்ம நாட்டுல வந்து ஏதோ ஒரு போரோ ஏதோ ஒண்ணு நடக்குது, வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா திடீர்னு ஒரு அவசர கால எமர்ஜென்சி வருது. ஓகேங்களா. அந்த டைம்ல குடியரசுத் தலைவர் இருக்காங்க இல்லையா, அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த ஆர்டிகல் 352 வந்து அறிவிச்சுவாரு. அப்ப என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, இந்த 352 வந்து அவர் அறிவிச்சுட்டாருன்னா நம்ம விதி 19 இருக்குல்ல, அதாவது ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 19 வந்து எதை பத்தி சொல்லுது, நம்ம சுதந்திரமா பேசுறது சுத்தத்தை பத்தி சொல்லுது. அந்த 19 ஆர்டிகல் வந்து எமர்ஜென்சி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆஃப் ஆயிடும்.
அதுக்கு யாரும் தனியா வந்து ஆர்டர்லாம் போட மாட்டாங்க. நாட்டுக்கு ஆபத்து வருது, இந்த 352 வந்து எமர்ஜென்சி இந்த விதியை வந்து போட்டாங்க, அந்த சட்டம் போட்டாங்க. இப்போ நீங்க வந்து சட்டம் சொல்றதுதான் செய்யணும். ஓகேங்களா? எதுவுமே வந்து இந்த சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம், சுதந்திரமா பேசுறது சுத்துறதுன்ற விஷயம் வந்து இல்லைங்களா? ஆனா மற்ற உரிமை இருக்கு இல்லைங்களா? இப்போ மத உரிமை, கல்வி உரிமை, இந்த மாதிரி உரிமைலாம் என்ன ஆகுதுன்னா அது வந்து நிக்காது. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஸ்பெஷலா ஒரு ஆர்டர் போடுவாரு. அது வந்து தற்காலிகமா வேணா வந்து ஆர்டர் போட்டு நிறுத்தி வைக்கலாம். ஆனா வந்து அது ஒரு முக்கியமான வந்து கண்டிஷன். அந்த ஆர்டர்லாம் வந்து பார்லிமெண்ட்ல வந்து கண்டிப்பா அங்கீகரிக்கணும். பார்லிமெண்ட்ல வந்து அவங்க அங்கீகரிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இவருக்கு ஸ்பெஷல் ஆர்டர் வந்து கொடுக்கலாம். அது வரைக்கும் வந்து இவரால கொடுக்க முடியாது. இப்போ 152 வந்து ஷார்ட் ட்ரிக் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா பாத்தீங்கன்னா 3, 5, 2 ஞாபகம் வச்சு ஒரு வயசு சுதந்திரம் வேலை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துல எமர்ஜென்சி அறிவிச்சா 19 தானா நின்று விடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்விட்ச் கான்செப்ட்ல விதி 19 இது ஆட்டோமேட்டிக்கா எமர்ஜென்சி வந்த உடனே லைட்டு ஆஃப் ஆகும். மற்ற விதிகள் இது மேனுவல் சுவிட்ச் மாதிரி. எப்படின்னா குடியரசுத் தலைவர் நினைச்சா மத்த சுவிட்ச் போடுவாரு. நாடாளுமன்றத்தை அனுமதி தேவை. பார்லிமெண்ட் அனுமதிச்சாருன்னா அவர் என்ன பண்ணுவாரு, மத்ததே என்ன பண்ணுவாரு, சுவிட்சை போடலாம். ஓகேங்களா? இப்ப அடுத்தது முக்கியமான பாயிண்ட். இது வந்து நம்ம புத்தகத்துல இருந்து வச்சுக்கோங்க. என்னன்னா இந்த 352 எமர்ஜென்சி வந்தாலும் விதி 20, 21 இது வந்து உயிர் வாழும் உரிமை. இதை யாராலையும் பறிக்க முடியாது. ஓகேங்களா? சோ இதையும் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே விவர்ஸ், ஸோ இன்னைக்கான கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் ப்ளஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சந்திக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்கமிங் கிளாஸஸ்லாம் நம்ம நிறைய எம்சிக்யூ கொஸ்டின்ஸ், ஸோ ஓல்டு கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ், அப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸ், ஸோ எல்லாத்த பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸில். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வந்து வரணும்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட்லையும் வந்து பின் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ until then, bye. Thank you.